அவர் மன்னனுக்கு மன்னனாக மன்னனாக மங்களமா ஆண்டு வர மன்னனுக்கு மன்னனாக மங்களம் ஆண்டு வாரா ஆண்டு வாரா 56 நல்ல தேசமெல்லாம் 56 நல்ல தேசமெல்லாம் ஐயா தேசமெல்லாம் ஆண்டு வர தசரதனோ தேசமெல்லாம் ஆண்டு வர தசரதனோ ஆண்டு வர தசரதனோ. அதாவது ஆமா அயோத்தியாபுரி பட்டணம் கவனமா கேட்கணும் விரும்பட்டேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுடைய கொஸ்டின் வரும். அதாவது ஸ்ரீராமன் பிறந்தது ஆமா சூரிய வம்சம். சூரிய வம்சம். சூரிய குலத்தில்தான் ராமர் பிறந்தார். அடே அப்பா இல்லையா? ஆமா. சந்திர குலத்திலே கண்ணன் பிறந்தார். கண்ணன் பிறந்து வந்தார். அதான் சொல்லியிருக்காங்க. 56 தேசத்தையும் சக்கரவர்த்தியாக ஆண்டு வருகிறார். அப்படியே ஆண்டு வருகிறார். 56வது தலைமுறையாக தலைமுறையாக தசரத சக்கரவர்த்தி பூமான் ஆண்டு வருகிறார். அப்பா ஐயா என்னாச்சு? அந்த தசரத சக்கரவர்த்தி பூமானுக்கு ஆமா மனைவிமார்கள் மொத்தம் 3 பேர்கள். எத்தனை பேரு? 3 பேர்கள். 3 மனைவியரை உண்மையிலே கொடுத்து வச்ச மனுஷன் தான். நாமெல்லாம் ஒண்ணு கட்டிக்கிட்டே குத்தாலத்துக்கு போமா பாவனாசத்துக்கு போமான்னு நீங்களா போமான்னு நினைக்க. நான் குத்தாலம் பாவனாசம் போயிட்டு வந்துட்டேன். அப்படியா? மொட்டை போட்டுட்டு வந்தாச்சு. அயோத்தியை ஆண்டு வருகிறானே தசரத சக்கரவர்த்தி பூமான். ஆமா ஆமா. அவனுக்கு தேவிமார்கள் 3 பேர்கள். 3 பேர்கள். ஆமா. சரி. யார் யாரெல்லாம் தெரியுமா? யாரையா? கரெக்டா நான் சொல்றேன், கவனிச்சுடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. முதல் மனைவி முதலாவது மனைவி கோசலை. நம்பர் 1. இரண்டாவது மனைவி யாரு? கைகேயி. என் வீட்டுக்காரி சொன்ன வீட்டுக்காரி போன் அடிச்சுட்டா. மூன்றாவது மனைவி யாரு? யாரு? சுமித்ரா தேவி. சுமித்ரா தேவி. 3 தேவிமார்களை மணமுடித்து ஆமா அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆமா எப்படி ஆண்டு வரான் பாருங்க. எப்படி எப்படி அந்த அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தியாகப்பட்டவர். எப்படி எப்படி அவர் மன்னனுக்கு மன்னனாக உண்மையோடு ஆண்டு வாரா மன்னனுக்கு மன்னனாக மன்னனாக ஆண்டு வாரா 56 தேசமெல்லாம் ஆண்டு வாரம் தசரதனோ 56 தேசமெல்லாம் ஆண்டு வாரம் தசரதனோ தசரதனோ. 56 தேசத்தையும் ஆண்டு வருகிறான் தசரத சக்கரவர்த்தி. அயோத்தி மன்னன் தசரத பூமான். ஆமா சரி. கோசலாதேவி, கைகேயி, சுமித்ரா தேவி 3 பட்டத்து அரசு தேவிமார்கள். ஐயா என்னாச்சு? நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும்? என்னையா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி காணாதா? அதானே கேட்டேன். ஆமா ஆமா. 3 மனைவியை மணந்திருக்கிறாரு. 3 மனைவியை திருமணம் முடிச்சிருக்காரு. அதாவது அந்த காலத்துல சரி நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நல்லா கவனமா கேளுங்க. ஒரு நாட்டின் மீது படை தொடுத்து போறாருன்னு வைங்களேன். சரி. அந்த படையெடுத்து போகும்போது அந்த நாட்டை ஜெயிச்சார்னா ஆமா அங்க இருக்கக்கூடிய இளவரசியை அங்க கூட்டிட்டு வந்துருவார். இவரு குழந்தைங்க வச்சுக்கிடுவாரு. அந்த நாட்டில் உள்ள படைபலம் எல்லாம் இவருக்கு தான் சொந்தம். அந்த நாட்டுக்கு தான் அடிமை. அப்படி இருக்கிறதுனாலதான் சரி அந்த காலத்து ராஜாக்களுக்கு ஏகப்பட்ட மனைவிமார்கள். அப்பா அதிலும் பாருங்க என்னாச்சு? அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 தேவிமார்களாம். எத்தனை தேவிமார்கள்? 60,000 தேவிமார்களை மணமுடித்து அதுக்கப்புறம் தான் பட்டத்து தேவிமார்கள் 3 பேர்களை மணமுடித்தாராம். 3 பேரை மணமுடித்தார். சரி.
கோசலாதேவி, கைகேயி, சுமுத்திரா தேவி, ஆமா ஆமாம்மா. இப்படி மனைவிமார்களை மணமுடித்து ஐயா மனம் முடித்து எப்படி வாழ்ந்து வர்றாரு பாருங்க. எப்படி எப்படி அவர் மன்னனுக்கு மன்னனாக மன்னனாக மன்னனுக்கு மன்னனாக மன்னனாக மங்களமயாண்டு வாரா மங்களமயாண்டு வாரா மன்னனாக ஆண்டு வாரா ஆண்டு வாரா ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வரும் நாளையில அயோத்தி மன்னவரா இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தம் அதிகம் உண்டு இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தம் அதிகம் உண்டு இருக்கு பணம் இருக்கு கட்டு கட்டா நோட்டு இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு கட்டு கட்டா நோட்டு இருக்கு ஏராளமா பணம் இருக்கு பணம் இருக்கு பணம் இருக்கு ஏராளமா பணம் இருக்கு பணம் இருக்கு பணம் இருக்கு எக்கச்சக்க வசதி உண்டு வசதி உண்டு எக்கச்சக்க வசதி உண்டு வசதி உண்டு பணம் இருக்கு பணம் இருக்கு வசதி உண்டு வசதி உண்டு வசதி உண்டு காசு பணம் எல்லாம் ஏராளம் ஏகப்பட்ட செல்வாக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. கோடி கோடியா பணத்தை கொடுத்திருக்காரு. ஆமா. யாருக்கு யாருக்கு ஐயா? இந்த அயோத்தி மன்னன் தசரத குமாரனுக்கு. சரி சரி. அப்படி ஆண்டு வரக்கூடிய வேளையில தான் என்னய்யா என்னாச்சு பாருங்க. என்ன நடக்கு? அதாவது ஐயா, ஆமா நல்லா கவனமா கேட்கணும். பாட்டு பாக்குறவங்க கவனமா கேளுங்க. ஆமா, கொஞ்சம் கிட்ட தள்ளி உட்கார்ந்து பாருங்க. ஆமா ஐயா, சரி. இந்த உலகத்துல ஆமா எல்லாம் எல்லாரும் கவனமா கேட்கணும். ஆமா இந்த உலகத்துல சரி. கடவுள் ஒரு மனுஷனை படைக்கும் போது, ஒரு மனுஷனை பெருமை செய்யும் போது எல்லாருக்குமே எல்லா செல்வத்தையும் கொடுப்பது கிடையாது. ஏன் கொடுப்பது கிடையாது? அப்படி கேளுங்க, அதுக்குதானே உன்னை வச்சிருக்கேன். ஆமா சும்மாவா? அதாவதுன்னு ஆமா எல்லாருக்குமே எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டா ஆமா யாரு கடவுளை தேடுவா? யாரு ஆண்டவனை நினைப்பா? ஒரு மனுஷன் கஷ்டம் வந்தா தான் கடவுளை தேடுவான். அதான் உண்மை உண்மை. அவனுக்கு கஷ்டமே இல்லைன்னு வச்சுக்க, ஆமா அவன் ஜாமியே கும்பிட மாட்டான், கோயில் பக்கமே வர மாட்டான். ஆண்டவன் பகவானுடைய படைப்பிலே ஆமா குறையில்லாத மனிதர்கள் எவருமே கிடையாது. யாரும் பார்க்க முடியாது. யாரும் கை தூக்குங்க பாப்போம். நான் ஒரு குறையில நல்லா சொல்லி யாராவது கை தூக்க பார்ப்போம். எனக்கு எந்த குறையுமே இல்ல ஆமா அப்படின்னு சொல்லி யாரும் கை தூக்க முடியுமா? நமக்கெல்லாம் 5 மாத்திரை போட்டுதான் மேடையில ஏறி இருக்கேன். வாய்ப்பு இல்ல ராஜா. என்ன செய்ய, மாத்திரையில தான் வண்டி ஓடுது. சரி. எல்லா செல்வங்களும் ஏராளமா இருக்கிறது. இறைவன் செல்வாக்கு அள்ளி 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 கொடுத்திருக்கிறார். நாம பாப்போம், ஒருத்தர் நேர் பார்க்கும் போது, ஏ அப்பா அவர் வெள்ளையும் சொல்லையுமா இருக்காரு, செயின் போட்டிருக்காரு, மோதிரம் போட்டிருக்காரு, சொத்து ஊரு ஊரா சொத்து சவத்தை வாங்கி போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பத்திரம் முடிச்சிருக்காரு, அவருக்கு என்ன குறைன்னு நினைப்போம். ஆனா பாருங்க, நல்லா சோறு சாப்பிட முடியாது, உடம்பு பூரா நோய் இருக்கும். அமைதி, எல்லாரும் அமைதி, சத்தம் போடாதீங்க. ஏன்னா கோயில் பெரிய பாருங்க, ஒரு ஆள் பேசினா 10 பேர் பேசுற மாதிரி கேக்கு, அடிக்கி. அப்படி எல்லா செல்வங்களையும் படைத்த இந்த ஆண்டவன் கடவுள் சரி சொத்து சொகத்தை எல்லாம் கொடுத்தார் அல்லவா? ஆமா. ஒரு குழந்தை செல்வத்தை மட்டும் கொடுக்கல. ஐயோ, பார்த்தார் அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி. என்னையா பட்டத்து தேவிமார்கள் 3 பேர்களுமாக குழந்தை ஒன்று இல்லாத கவலையாலே அப்படியே வருத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அது தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லி வருத்தப்படுகிறார். எப்படி சொல்லி வருத்தப்படுறாராம் பாருங்க. ஐயா, எங்க நவா மன்னவரே எனது வார்த்தை சொல்ல கேளோம், எங்க நவா மன்னவரே எனது வார்த்தை சொல்ல கேளோம், எங்க நவா மன்னவரே எனது வார்த்தை சொல்ல கேளோம், எங்க நவா மன்னவரே எனது வார்த்தை சொல்ல கேளோம். இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து ஏது செய்ய, சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து யாது செய்ய, மடியில வைத்து நாம் விளையாட 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 மடி குழந்தை நமக்கு மடியில வைத்து
விளையாட கை குழந்த ஒன்று மன்னாதி மன்னவரே மகுடமுடி தரித்தவரே அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லி இருக்கிறா? எத்தனைத்தான் செல்வங்கள் இருந்தாலும் எத்தனைதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வத்திற்கு ஈடாகாது. ஒரு பிள்ளை செல்வத்துக்கு ஈடாகாது. ஒரு கத்திரிக்கானா கடையில போய் வாங்கிக்கலாம், ஒரு மாங்கானா மார்க்கெட்ல வாங்கலாம், முருங்கைக்கானா முத்தத்துல பறிச்சுக்கிடலாம். ஆனா குழந்தை செல்வத்தை கடையில போய் வாங்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. ஐயா மன்னாதி மன்னவரே, ஆமாம் ஐயா. தேவிமார்கள் 3 பேர்களும் இந்த தசரத சக்கரவர்த்தி இடத்திலே சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? ஏராளமா சொத்து சுகமெல்லாம் நமக்கு இருக்க, ஆமா ஆமா சுவாமி, ஏன் நமக்கு ஒரு குழந்தை இல்லை? எதனால ஒரு பிள்ளை இல்லை சுவாமி? சரி, எனக்கு தான் குழந்தை இல்லை. சரி, நான் வைத்த மரம் செடி கொடியாவது ஒரு காய் காய்க்கிறதா? அது என்ன மரம் செடி கொடிலாம் காய் காய்க்கல? அதான் சொல்லுவான். என்ன, ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போதுதான், சரி, அவன் கஷ்டப்படும் போதுதான் கடவுளை நினைப்பானோ. அப்பதான் தெய்வத்தை நினைப்பான். அவனுக்கு கஷ்டமே இல்லை நினைச்சுக்கா, அவன் கடவுளை நினைக்க மாட்டான். இதான் உண்மை. என் கனவா மன்னவரே, ஐயோ நான் தான் பிள்ளை இல்லாத பாவி என்று சொன்னால், நான் வளர்த்த மரம் செடி கொடிகள் கூட ஒரு காய் காய்க்க மாட்டுக்கு. அது என்னமா காய் காய்க்க மாட்டுக்கு? அது என்ன தெரியுமா? என்னம்மா? கொள்ளையில ஒரு மரமா கொலை கொலையா காய்க்கும் மரம், கொள்ளையில ஒரு மரமா கொலை கொலையாய் காய்க்கும் மரம், கொள்ளையில ஒரு மரமா கொலை கொலையாய் காய்க்கும் மரம், கொள்ளையில ஒரு மரமா கொலை கொலையாய் காய்க்கும் மரம், கொலை கொலையா காயாம குளத்திலையும் தாழ்மையானோ, கொலைய காயாம குணத்திலேயும் தாழ்மையானோ, நல்ல புளிய மரம் பின்னலோடி ஆலமரம், நல்ல புளிய மரம் பின்னாலோடு ஆலமரம், நல்ல புளிய மரம் பின்னலோடி ஆலமரம், நல்ல புளிய மரம் பின்னாலோடு ஆலமரம், இதிலையும் காய்க்காமலே மன்னவா எங்களுடைய என்ன பலம், எங்களுடைய என்ன பலம், நல்ல புளிய மரம் பின்னாலோடு ஆலமரம், நல்ல புளிய மரம் பின்னாலோடு ஆலமரம், காயாமலே மன்னவா என்ன பல, மன்னவா என்ன பல, எல்லையில ஒரு மரமா இலையில ஒரு மரமா ஏலக்காய் காய்க்கும் மரம், இலையில ஒரு மரமா ஏலக்காய் காய்க்கும் மரம், ஏலக்காய் காயாமலே மன்னவா இடத்திலையும் தாழ்மையானோ, மன்னவா இடத்திலையும் தாழ்மையானோ, எல்லையில ஒரு மரமா இலக்காயும் காய்க்கும் மரம், எல்லையில ஒரு மரமா இலக்காயும் காய்க்கும் மரம், இலக்காயும் காயாமலே மன்னவா தாழ்மையானோ, ஏ மன்னவா தாழ்மையானோ, மன்னாதி மன்னவரே, அப்பா ஐயாவது ஆமா, கொள்ளையிலே ஒரு மரமா குலகுலையாய் காய்க்கும் மரம், கொலையா காய்க்கும் மரம். சாலையிலே ஒரு மரமா சாதிக்காய் காய்க்கும் மரம். சாதிக்காய் காய்க்கும் மரம் ஒரு மரமா இருக்கட்டும், நல்லா கேளுங்க, ஒரு செடியா இருக்கட்டும், இல்ல ஒரு கொடியா இருக்கட்டும், எதுக்காக மரத்தை வைக்கிறோம்? அதான் எதுக்காக மரத்தை வைக்கும்? ஒரு முருங்கை மரம் வைக்க எதுக்கு வைக்கும்? எதுக்கு வைக்கிறோம்? ஒரு முருங்கைக்காய் காய்ச்சா சாம்பாருக்குள்ள போட்டுக்கலாம். ஆமா, உத்தரத்தன்னைக்கு சாம்பார்ல போட்டுக்கலாம், அப்படிதானே? அதுக்குதான் வைக்கிறோம். ஒரு செடி வைக்கும், கத்திரிக்காய் செடி, ஆமா, எதுக்காக வைக்கும்? இது கத்திரிக்காய் அப்படிங்க சாம்பார்ல போட்டுக்கலாம், இதுக்கு தானே வைக்கும். இதுக்குதான் வைக்கும். ஒரு மரமா இருந்தாலும் ஒரு செடியா இருந்தாலும் சரி, அது பூக்கக்கூடிய காலத்துல பூக்கணும், ஆமா, அது அது காய்க்கக்கூடிய காலத்துல காய்க்கணும், காய்க்கணும் காய்க்கணும், அது பழுக்கக்கூடிய காலத்துல பழுக்கணும். பழுக்கணும். அப்படின்னா தான் மரத்தை வச்சவனுக்கு பெருமை, அந்த மரத்துக்கும் பெருமை இல்லையா? ஆமா. ஆனால் ஏ மன்னா அதி மன்னவரே, எப்படி எப்படி மன்னா அதி மன்னவரே, மணிமகுடம் தரித்தவரே, மணிமகுடம் தரித்தவரே, இந்த பாதவத்திக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு பரவாயில்லை. ஐயோ, நான் வைத்த மரம் செடி கொடிகள் கூட ஒரு காய் காய்க்கவில்லையே, ஒரு பூ பூக்கலையே சுவாமி. அப்படி என்று வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொல்லுகிறாள். எத்தனையோ அழுது அழுது சொல்லுகிறார். பார்த்தால் இந்த யாரு? தசரத சக்கரவர்த்தி. ஆமா மைய. எம்மா பெண்ணே, என்ன என்ன? வருத்தப்படாதம்மா. சரிங்க. இந்த உலகத்துல எல்லாம் கேட்கணும்.
எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா செல்வமும் கிடைக்காது. கட்டாயம் கிடைக்காது. ஒன்றில் பெரியவர், மற்றொன்றில் சிறியவர். இதுதான் உண்மை. உண்மை இல்லையா? ஆ, ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏழை பணக்காரன், இருப்பவன் இல்லாதவன், ஆமா. வலியவன் எளியவன், லாபம் நஷ்டம் சரி, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதான் மனுஷ வாழ்க்கை. ஏன் அப்படி? எதுக்கு? எல்லாம் அவன் முன்னால் செய்த பிறவியில ஆமா, அவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடிதான் கடவுள் படைத்திருப்பார். படைச்சு வச்சிருப்பார். சரி, அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில எப்படி பார்த்தார் இந்த தசரத சக்கரவர்த்தி. ஆமா, எம்மா தாய் அழாதம்மா. ஏ பெண்களே, எம்மா நீங்க வருத்தப்படாதீங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. கவலைப்படாதீங்கம்மா, நம்ம கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி போட்டு சரி, மனைவிமார்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லுகிறார். யாரு? அயோத்தி மன்னன் தசரத போமா. எப்படி சொல்லுவாரம் பாருங்க. எப்படி ஏமா அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், பதற வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், ஆத்திரமும் கொள்ள வேண்டாம், கொல்ல வேண்டாம். அந்த கடவுளை வகுத்தபடி கண்டிப்பா கிடைக்கும் அம்மா, கிடைக்கும் அம்மா. ஆண்டவனார் வகுத்தபடி அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா, அந்த பரமசிவன் வகுத்தபடி ஆலயனு கிடைப்பானம்மா. அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், கூட வேண்டாம், ஏதாய பெண் மகளே, ஏ அம்மா பெண்ணே, என்னையா வருத்தப்பட வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா. கோட்டையில பிறந்தாலும் கோட்டை வீதி தப்பாதம்மா, கோட்டையில கோட்டை வீதி தப்பாதம்மா. இன்னாருக்கு இன்னாரென்று, இன்னாருக்கு இன்னாரென்று ஈசனோ எழுதியபடி. எம்மா எம்மா என்ன அதான் சொல்லியிருக்கேன், எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமையா, எல்லாருக்குமே எல்லா செல்வமும் கிடைக்கிறது கிடையாது. கட்டாயம் கிடைக்காது. கோட்டையில பெண் பிறந்தாலும் ஆமையா, தலையில போட்ட விதி ஒரு நாளும் தப்பாது. தளபதி மட்டும் தப்பாது. மனுஷன் நினைச்சபடி நடக்காது, தெய்வம் நினைச்சபடிதான் நடக்கும். கடவுள் நினைச்சபடிதான் நடக்கும். தளபதியை மட்டும் மாற்ற முடியாது. 7 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சியா பிறந்திருப்பா. சத்தம் விடாதியா. 7 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி. ஏக்கா, ஆமா, ஏன் அமைதியா இருங்க. எல்லாரும் அமைதி. 7 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சியா பிறந்திருப்பா. ஆமா ஆமா, ஏகப்பட்ட வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்கும். சரி, 50 பவுன் நகை போட்டு நம்ம தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னு பத்திரப்படுத்தி வச்சிருப்பான் தங்கச்சியா. ஆமா, நல்லா கேளுங்க. சரி, நல்லா கேட்கணும். 4 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சியா இருப்பா. சரி, 50 பவுன் நகை வச்சிருப்பான், 10 லட்சம் வச்சிருப்பான் கையில. ஆமா, நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும்னு வச்சிருப்பான். சரி, அவ தலையில என்ன எழுதிருக்கும்? எந்த எழுதி வச்சிருப்பான் ஆண்டவன்? ரோட்ல பல்லாரி விக்கணும் கூட்டிட்டு வாடி போயிருவான். இதான் நடக்கு. ஆக சரி, இத நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? எதுக்கு? கடவுள் நினைச்சபடிதான் நடக்கும், மனுஷன் நினைச்சபடி நடக்காது. மக்கள் நினைச்சபடி நடக்காது. மச்சி வீட்டுக்காரி குச்சி வீட்டுக்கு போவா, குச்சி வீட்டுக்காரி மச்சில போய் கால் மிதிப்பா. குச்சி வீட்டுக்காரி மச்சி வீட்டுக்கும் போயிருப்பா. அடி அப்பா, அது அவ நினைச்சது கிடையாது, ஆண்டவன் நினைச்சபடி. அதான் எழுதா குறைக்கு அழுதா முடியாது. அதனால நமக்கு பிள்ளை இல்லைன்னு நீ வருத்தப்படாதம்மா. ஆமா அம்மா, அந்த மகவான் நினைத்து வைத்தா நமக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் அம்மா. ஆமா அம்மா, அப்படி மனைவிக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லுகிறார். ஆமா, அப்படியே இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது அயோத்தி மன்னவராம் மன்னவேற தசரத மன்னவரும் மன்னவேரோ ஒரு நாள் தினமதியிலே தினமதியிலே ஒரு நாளே தினமதியிலே என்ன நடக்குதானா நடக்குதானா என்ன நடக்குதானா மதியில தினமதியில நடக்கோதானா நடக்கோதானா. அயோத்தி மன்னனாகப்பட்டவன் பார்க்கிறான். என்ன நினைக்கிறார்? ஐயா, சரி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெரிய ஆள் இருப்பார். குடும்பத்துல ஒரு பெரியவர் இருப்பார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆமா, ஒரு பெரிய ஆள் இருப்பார்.
இருப்பார் இருப்பார். இவங்க குறைய வந்து அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அத மாதிரி சரி. அயோத்தியில இருக்காரு பாத்தீங்களா? யாரு இருக்கிறா? இந்த தசரத சக்கரவர்த்திக்கு குருநாதர் யார் தெரியுமா? யார் ஐயா? அவர் பேர் தான் வதிஷ்ட மகரிஷி. ஓ, வதிஷ்ட மகரிஷி. சபா. குலகுருவாகப்பட்ட வதிஷ்ட மகரிஷி அழைத்தார். எப்படி எப்படி? ஐயாவே குலகுருநாதா. வணக்கம் வணக்கம் அப்பா. உட்காரு, வா உட்காரு உட்காரு. ஐயா, சரி. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. ஓ, 12 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு. சரி, அக்கா தங்கச்சி 3 பேரை கட்டியிருக்கேன். ஆமா, 3 பேரு திருமணம் முடிச்சிருக்கு. கோசல, கைகேயி, சுமுத்திர. ஆமா, 1 2 3. இந்த 3 பேர்ல யாருக்காவது ஒரு குழந்தை இருக்க கூடாதா? யார் வயிற்றிலாவது ஆண்டவன் கண்டுபிடிச்சு பார்க்கப்படாது அப்படின்னு குலகுருநாதர் இடத்துல சொன்ன உடனே சரி பார்த்தார் குலகுருநாதர். எப்படி எப்படி? அப்பா தசரதா, அயோத்தி மன்னா தசரதா, உனக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்பா. கட்டாயம் பிள்ளை இருக்கு ஐயா. ஆனா சரி, நான் உனக்கு எதுக்கு தெரியுமா குழந்தை இல்ல? எதுக்கு இல்ல? நல்லா கேட்கணும். சரி. நீ வந்து அளவுக்கு அதிகமாக தர்மம் செய்து விட்டாய். ஓ, தர்மத்தை செய்து விட்டாய். ஐயா, என்ன தர்மம் செஞ்சா தப்பா? தர்மம் செஞ்சா நல்லது தானே இருக்கும். தர்மம் செஞ்சா நல்லது தானே? ஆமா. மகனே தசரதா, சரி, எல்லாம் அளவுதான் போ. என்ன அளவு? அளவுக்கு அதிகமானாலும் அமிர்தமும் நஞ்சு. ஓ, அமிர்தமும் நஞ்சு. எதுவா இருந்தாலும் பாருங்க, ஆமா, சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடணும், சாப்பிடணும். பேசினாலும் அளவோடு பேசணும், ஆமா, ரொம்ப சிலம்ப கூடாது. சரி, தூங்கினாலும் அளவோடு தூங்கணும், அளவோடு தூங்கணும், ரொம்ப தூங்க கூடாது. சரி. என்ன, நீ அளவுக்கு அதிகமாக தர்மம் செய்து விட்டாய் அப்பா. ஆமா ஆமாப்பா. அதனாலே அந்த தர்மத்திற்கு ஈடாக எப்படி எப்படி? நீ ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் அப்பா. ஆமா. அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தியிடத்திலே எப்படி எப்படி? அந்த குலகுருநாதர் சொல்லுகிறார். அப்படியே சொன்ன போது அப்படியே சொன்ன போது அயோத்தி மன்னவனோ அரசமன்ன தசரதனோ ஆட்டமன்றே சம்மதித்தான் அரசமன்ன தசரதனோ என்னாத எண்ணோமெல்லாம் தசரதனோ எண்ணாத எண்ணத்தை எண்ணுகிறார். எத்தனையோ மனசுல எண்ணுகிறார். அப்பா மகனே தசரதா, சுவாமி வணக்கம் சுவாமி. உனக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க வாக்கு பொன்னா இருக்கட்டும் சுவாமி. அதானே, உங்க வாக்கு நல்லா இருக்கட்டும். சரியா, நம்ம தாய்மார்கள் எல்லாம் எவ்வளவு கவனமா வில்லுப்பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாரும் உண்மையிலே நல்ல பாட்டு கேட்கிறாங்க. எங்க அம்மாளுக்கு கொட்டாய் விட்டவ என்ன செய்ய, மணி டைம் ஆயிட்டா காத்தாடி கீழே உட்கார்ந்தா. சரி ஐயா, ஆமா, அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவார்கள்? எதுவா இருந்தாலும் அளவுதான், அளவோடு இருக்கணும். தர்மம் செஞ்சாலும் அளவோடு தான் தர்மம் செய்யணுமா? இல்லையா, தர்மம் செஞ்சா அதுக்கும் அளவு இருக்கா ஐயா? ஐயா, தர்மம் செஞ்சா என்னையா என்ன தப்புன்னு நீங்க சொல்லலாம். ஆமா, தனக்கு போகத்தான் தர்மம். தனக்கு போகத்தான் தர்மம். ஆமா, சரி. தானமும் தர்மமும் தனக்கு போகத்தான் தர்மம் செய்யணும். அப்படியா? நீ அளவுக்கு அதிகமா தர்மம் செய்துட்டாயப்பா. இருக்குன்னு அள்ளி கொடுத்துன்னு வைங்க, அப்புறம் பிளாட்ஃபார்ம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் தான் இருக்க வேண்டியது. எல்லார்ட்டையும் நல்லவேன்னு பேர் கேட்க கூடாது. ஆமா, நல்லா கேளுங்க. 10 பேர் நல்லவேன்னு சொன்னா ஒரு 2 பேராது யாவ என்னல மனுஷன்னு சொல்லணும். அப்படின்னு வாயிட்டு சொல்லணும். அப்பதான் மனுஷனுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பேரு புகழ் நிலைச்சு இருக்கும். ஆமா, எல்லாரும் நல்லவன் சொன்னோம்னா டப்புனு அப்புறம் மேல தூக்கி விட்டுருவான். ஆமா ஆமா, நல்லவன்னு பேர் எடுக்கணும். ஆமா, 2 பேர்த்த கெட்டவனு பேர் எடுக்கணும். அதாவது அரிசிகளே கல்லு கிடக்கணும், கற்பிடிகளையும் கல்லு இருக்கணும். சரி. அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில எப்படி எப்படி என்னாச்சு, என்ன நடக்கு ஐயா? அப்போ நீ ஒரு பாவத்தை செய்ய வேண்டும். வாங்க அத்தை, வாங்க. ஏ அத்தை, வாங்க. கும்பிடுத அத்தை, எங்க அத்தை பூமணி அத்தை. ஐயா, ஆக பாருங்க, சரி, ஒரு பாவத்தை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். பாவம்னா எப்படிப்பட்ட பாவம்? எப்பேற்பட்ட பாவம்? 1000 யானைகளை கொல்ல வேண்டும். யானைகளை கொல்ல வேண்டும். 1000 யானைகளை நீ கொன்று விட்டு வந்தால் வருவாயானால் உனக்கு 1 அல்ல 2 அல்ல, ஆமாம் ஐயா, 4 பிள்ளை கிடைக்கும்.
ஆமா ஆமாப்பா. என்று குலகுருநாதர் சொன்ன உடனே எப்படி எப்பாடி? பார்த்தார் இந்த சரி. தசரத சக்கரவர்த்தி. அப்பா என்ன செய்தார் பாருங்க. என்ன என்னையா? அவர் ஆட்டுமண்டு சம்மதித்தார் ஆட்டுமண்டு சம்மதித்தார் அரசவண்ணு தசரதனோ ஆட்டுமண்டு சம்மதித்தார் தசரதனோ தசரதனோ ஆட்டுமண்டே சம்மதித்தா குழந்தை வர வேண்டும் என்று முதலை வர வேண்டும் என்று ஆட்டுமண்டு சம்மதித்தார் அயோத்தி மன்னவரம் 8 மண்டு சம்மதித்து. ஆமா அப்பா என்னையா ஆகட்டும் என்று சம்மதித்து அயோத்தி மாமன்னனாகப்பட்ட இந்த தசரத சக்கரவர்த்தி அயோத்தி மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி பார்க்கின்றார் பாருங்க. சரி. 1000 யானைகளை கொன்று விட்டு வந்தா குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு காட்டுக்குள்ள வராரு. யானைகளை கொல்லணும்னா லேசிப்பட்ட விஷயமாப்பா. யானையை கண்டா நம்மலாம் பயந்து ஓடி ஒளிப்பான். தம்பி மேல யார் கரண்ட்ல இருக்குப்பா, கரண்ட்ல கை வச்சிடாதப்பா. 1000 யானைகளை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியாக வரக்கூடிய வேளையில யானைகள் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. காட்டுக்குள்ள யானை வரிசையா வருது. அப்படி யானைகள் கூட்டம் கூட்டமா வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே என்னாச்சு பாருங்க. இவர் அப்படியே ஒரு பணத்தை எடுத்து யானைகள் கூட்டத்திலே போட்டாரா. ஆமா, யாரு? அயோத்தி மன்னன் தசரத பூமா. நல்லா கேட்கணும். 12 வருஷமா பிள்ளை இல்ல, 1000 யானையை கொண்டுட்டு வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி இருக்காரு. ஆமையா. இவர் யானையை கொள்ள வந்திருக்காரு. சரி. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வருது. அப்பா. அப்படி யானைகள் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கும் போதா தசரத சக்கரவர்த்தி என்ன செய்தார் பாருங்க. அடித்தார் பானம் அது அடித்தார் பானம் அது தசரதர் அடித்தார் பானம் அது அடித்தா பானமதே அடித்தா பானமதே அடித்தா பானமதே தசரத அடித்தார் பானமதே பானமதி பட்டல்லவோ ஐயா, பானமதி பட்டல்லவோ யானைகள் கூட்டத்தில அங்கே உள்ள யானை எல்லாம் பானமது பட்டல்லவோ பானமது பட்டல்லவோ பூமியில சாய்ந்திடுமா பானமதே பட்டல்லவோ பட்டல்லவோ பானம் பட்டு ஆமா யானைகள் பூமியிலே சாய்ந்து விழுந்தன. யானை மண்ணிலேயே அப்படியே படிந்து விழுந்திருக்கிறது. எத்தனை யானையை கொல்லணும்? 1000 யானை. 1000 யானையை கொன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும். இவர் போட்ட பணத்துல எல்லா யானையும் கீழே பூமியில செத்து விழுந்துட்டு யானை வரிசையா விழுந்து கிடக்கு கீழே. சந்தோஷத்துல ஓடி ஓடி யானையை எண்ணி பார்க்காரு. யானையை எண்ணி பாக்குறாரு. எதுக்கு எண்ணி பார்க்காரு? 1000 யானையை கொல்ல சொன்னாரு. கூடுதலா இருக்கக்கூடாது, குறையாம இருக்கக்கூடாது. அப்படி எண்ணி பார்க்கும் போது சரி எத்தனை யானை அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கு பாருங்க. எப்படி எப்படி 999 யானை யானை கீழே அடிபட்டு விழுந்து கிடக்கு. அச்சச்சோ. ஆமா. அப்ப 1000க்கு எத்தனை யானை குறையுது? இதுதான் கேள்வி. இதான் கொஸ்டின். ஐயா தம்பி,
அண்ணன் கொடாடிக்கு என்ன என்ன தம்பி 1000 யானையை கொன்னா குழந்தை கிடைக்கும்னு சொன்னாரு. ஆமா 999 யானையை கொண்டுட்டாரு. வந்து முடிச்சாச்சு இல்லையா? ஆமா அப்போ சரி 999 யானையை கொன்னாச்சு. ஆமா அப்ப 1000க்கு சரி எத்தனை யானை குறையுது? 68. ஏ அப்பா, எப்படி நான் எங்க போக வேண்டிய ஆளு? எத்தனை யானை குறையுது? 68. அப்படியா? ஆமா இன்னையா சின்ன பிள்ளை கூட சொல்லிடுமாப்பா. 1000க்கு 999 போனா 68 தானே ஐயா. ஆ, 1000 யானையை கொன்னா குழந்தை கிடைக்கும் 999 யானை அடிச்சு போட்டாரு. சரி ஏன் அப்போ எத்தனை யானை குறையுதுன்னு கேட்டா 68ங்கிறாரு. ஆமா 68 தான். ஒரு 63 இருக்குமோ? எத்தனை நீங்க சொல்லுங்க. ஏன் அப்பா 999 யானை அடிபட்டுட்டு நல்லா கேளுங்க. கொண்டு விடுவேங்க. கொஞ்சம் இப்படி தொலைச்சிருங்க. நீ சொல்லுமா. இல்ல ஆ, அப்ப 1000 யானைக்கு எத்தனை? ஒரு யானை குறையுது. அப்பா, பாத்தியா? ஒரு யானை குறைவா இருக்கு. அங்கன குறையணும். சரி என்னாச்சு பாருங்க. எப்படி எப்படி ஒரே ஒரு யானை குறைந்து விட்டதல்லவா அல்லவா? பார்த்தார் இந்த தசரத சக்கரவர்த்தி. சரி அப்ப தப்பிச்சு போன அந்த யானையை கொல்லாம ஆமா நம்ம நாட்டுக்கு திரும்ப கூடாது திரும்பவே கூடாது அப்படி என்று சொல்லி போட்டு எப்படி எப்படி அவர் என்ன அதை என்ன என்ன அதை என்னைகிறார் மன்னவரோ என்னைகிறார் மன்னவரோ ஒரே ஒரு யானை தப்பித்து போய்விட்டது. ஒரு யானை குறைவாக தெரிகிறது. அந்த தப்பித்து போன யானையை நான் கொல்லாம நாட்டுக்கு திரும்ப கூடாது, அயோத்திக்கு திரும்பி செல்லக்கூடாது அப்படி என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். சரி இல்லையா? ஆமா அப்படி காத்து கொண்டிருக்கும் போதுதான் பாருங்க எப்படி எப்படி என்னாச்சு. என்ன நடக்கு? அந்த தப்பி ஓடிய யானைக்காக அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஆமா அப்படியே தப்பி ஓடிய யானைக்காக அவர் அங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில தான் ஐயா வேளையிலே என்ன நடக்கும் பாருங்கன்னா, எப்படி எப்படி அதாவது கண்ணு தெரியாத தகப்பனை சுமந்து கொண்டு குருபுத்திரன் என்று சொல்லக்கூடிய, ஆமா நல்லா கவனமா கேட்கணும். சரி மாமியார் மருமக்கள் இந்த கதையை கவனமா கேட்கணும். கட்டாயம் கவனமா கேளுங்க. ஆமா ஆமா நல்லா கவனமா கேட்கணும். பெரிய ஆளுக்கு மாமியார் மருமக்கள் இந்த கதையை கேட்கணும். ஆமா ஆமா அதாவது சரி 5 கண் மாமுனின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு, ஒரு பெரியவர் அவர் மனைவி பேரு தான் ஆமா அஞ்சனை. அவன் பேரு அஞ்சனா. இந்த 2 பேர்களுக்கு ஒரு பையன், அவன் பேரு தான் குருபுத்திரன். அது பேருதான் குருபுத்திர பாலகன். சரி அந்த குருபுத்திரனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பையனுக்கு 21 வயசு ஆகி, ஆமா 22 வயசு ஆகி 25 வயசு ஆயிட்டு. சரி ஒரு தாய் தகப்பன் பாப்பான். ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றாலும் சரி, பொம்பளை பிள்ளைய பெற்றாலும் சரி, நல்லா கேளுங்கம்மா. காலகாலத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா தான் அந்த தாய் தகப்பனுக்கும் ஆமா ஒரு சந்தோஷம். மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். இது உலக இயற்கை தானே. எல்லாரும் நினைக்கிறதானே. ஆண் பிள்ளைய பெற்றாலும் சரிதான், பெண் பிள்ளைய பெற்றாலும் சரிதான். சரி நம்ம பிள்ளை 4 பேரும் மாதிரி நல்லா இருக்கணும்னு அந்த தாய் தகப்பங்க ஆசைப்படுறது தானையா. ஆமையா அத மாதிரி சரி இந்த குருபுத்திரனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லி ஆமா அந்த குருபுத்திர பாலனுக்கு எப்படி திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு போட்டு என்ன ஆச்சு தெரியுமா? அப்படியே பெண் பார்க்கவாக்காக வருகிறார்கள். சரி அகலத்தீல யாக குண்ட வெட்டு வாரம் யாக குண்ட வெட்டு வாரம் யாக நல்ல குண்டத்தீல சிப்பி ஆளஞ்சிப்பி ஆளஞ்சிப்பி சிப்பி புளிய சிப்பி ஆளஞ்சிப்பி ஆளஞ்சிப்பி చెప్పి ఆళ్ళ చెప్పి బొంగ చెప్పి పులియ చెప్పి 21 వగి చెప్పి వగి చెప్పి వెల్విహీన పోటు వగి చెప్పి వగి చెప్పి
21 வகையான சிம்புகளை எல்லாம் கொண்டு வந்து வந்து அந்த யாகத்திலே போட்டார்களாம். ஆமா 60 அடி ஆழத்திலே 70 அடி அகலத்திலே 60 அடி ஆழத்திலே 70 அடி அகலத்திலே ஆமையா ஒரு பெரிய யாகசாலையை வெட்டினார். அந்த யாகசாலையை வெட்டி அத்தி சிப்பி ஆலஞ்சிப்பி பொங்கஞ்சிப்பி புளியஞ்சிப்பி 21 வகையான சிம்பிகளை எல்லாம் போட்டு அந்த யாகம் அது அப்படியே வளர்கின்றது. எப்படி வளர்ந்து பாருங்கன்னா வானத்துக்கும் பூமிக்குமாக வளர்கிறது பாருங்க. வானத்துக்கும் பூமிக்குமாக அந்த யாகம் அது வளரக்கூடிய வேளையில அந்த யாகமதில வளரும் போது அந்த யாகத்தில இருந்து வேதாள பூதமது ஒன்று பிறந்து வருகிறது. மாமனுக்கு கேப்பக்கூட கொடுக்கிறா. தாலி கட்டினிய கணவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறா. சாப்பாடு இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆமா அடியே பாதவத்தி உன்னை பெத்த தவப்பனா இருந்தா இப்படி காரியத்தை நீ பண்ணுவியா? ஆமா அப்ப உங்க அப்பா வேற எங்க அப்பா வேற தானே நீ பாக்குற. ஆமாங்க அப்ப நான் உன்னைய கல்யாணம் முடிச்சு கூட்டுறதுல என்னமா அர்த்தம் இருக்கு? என்ன ஒரு உருண்டை சோத்துக்கு எங்க அப்பாவை எப்படி நீ ஏமாற வச்சியோ ஆமா அதனால நீ ஒரு நாயா போவனு சபித்தான். நாயா போவனு சபித்து விட்டான். சபித்து விட்டு இந்த குடும்பத்திலே மனசுல நினைக்கான் என்ன இவ்வளவு நாள் நம்ம அப்பாவை பட்டினியா போட்ட இந்த பாவத்தை தீக்கணும்னு சொன்னா தகப்பனா பட்டினியா போட்ட இந்த பாவத்தை தீக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? கண்ணு தெரியாத தகப்பனா அப்படியே தோளிலை சுமந்து கொண்டு நம்ம காசிக்குத்தான் போக வேண்டும். அப்படி என்று புறப்படும் போது அவருடைய மனைவி சொல்லுகிறாள், கனவா மன்னவரே நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், உங்க அப்பாவுக்கு தான் நான் கூழ் கொடுத்தேன். அதனால நீங்க போற இடத்துல உங்க அப்பாவுக்கு உதவவே மாட்டீங்க போங்க அப்படின்னு அவளும் சாபத்தை கொடுத்து விட்டான். இவன் தகப்பனா தோளிலே சுமந்து கொண்டு அப்படி காட்டு வழி பாதையா வரும்போது கண்ணு தெரியாத அப்பனாருக்கு தண்ணி தாக எடுத்துச்சு. உடனே என்ன பண்றான்? அப்பாவை தோல்ல இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி கோத போறான். அப்படி தண்ணி கோத போகும்போது இவர் யாருக்கெனவே 999 யானையை கொண்டுட்டு ஒரே ஒரு யானை எப்ப தண்ணி குடிக்க வரணும் இவர் பாத்துட்டு இருக்காரு. நல்லா கேட்கணும். என் பாவி இவன் கண்ணு தெரியாத தவப்பனுக்கு தண்ணி கோத வந்திருக்கான். தண்ணி ஓடிட்டு இருக்க தண்ணியில பாத்திரத்தை கொண்டு அமுத்தினான். தண்ணி பாத்திரத்துக்குள்ள போகும்போது சத்தம் கேக்கு, குடு 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 குடுன்னு சத்தம் கேக்கு. இந்த குபு குபுன்னு சத்தத்தை யாரு கேட்டா? ஒரே ஒரு யானைக்காவ காத்திருக்காரு பாத்தீங்களா? அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி பார்த்தார். ஏ அப்பா ஏ தப்பிச்சு போன யானை இன்னைக்கு தான் வந்து தண்ணி குடிக்கு அப்படின்னு சொல்லி சத்த வந்த திசையை நோக்கி ஓங்கி பணத்தடிச்சாரு. விட்ட பானம் பாய்ந்து வந்து இவன் தண்ணிய கோதிட்டு அப்படியே நிமிர்றான். இவனுடைய மார்பிலே வந்து பானம் பாய்ந்து விட்டது. ஐயா விட்ட பானம் வருகுதையா, விட்ட பானம் வருகுதையா, பார்வதியில பாயுதையா, மனமேது பட்டல்லவோ, பானம் பட்டு கீழே விழுந்தான் அந்த பாலகன். கீழே விழும்போது என்ன பண்ணா? ஐயோ இவ்வளவு நாள் தான் நம்ம பொஞ்சாதி நம்ம அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்காம பட்டினியா போட்டா. ஆமா கண்ணு தெரியாத அப்பாவுக்கு இப்ப நம்ம ஒரு சமயம் தண்ணி கூட கொடுக்க முடியலையா? சாவ போறமே. உடனே என்ன பண்ணானா? அந்த மார்பிலே பாய்ந்த அந்த பானத்தை பிடுங்கி தரையில எழுதினான் பூமியில. என்னை கொன்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி எங்க அப்பாவுக்கு ஒரு சொம்பு தண்ணியை மட்டும் கொடுத்துருங்க அப்படி என்று சொல்லி பூமியிலே வாசகத்தை எழுதினான். அப்படியாக எழுதக்கூடிய வேளையில என்னாச்சு பாருங்கன்னா பூமியில எழுதினான். தசரத சக்கரவர்த்தி வந்து பார்த்தார். ஐயோ பாவம் ஒரு பையனெல்லாம் அடிச்சு கொண்டுட்டோம். யானை என்று தெரியாமல் அப்படி என்று அந்த பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வந்து கண்ணு தெரியாத அப்பாவை கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கான் பாத்தீங்களா? இவரு கொண்டு போய் அங்க கொடுக்காரு.
அப்படி கொண்டு கொடுக்கும் போது என்னாச்சு? அவர் பார்த்தாரு, எப்படி? ஐயா ஆ, உடனே அவர் பார்த்தாரு, என்னய்யா? இந்த கண்ணு தெரியாத தகப்பனுக்கு கொண்டு இவன் சாப்பாடு கொடுக்காம தண்ணியை கொடுக்க இவர் வந்தாரு பாத்தீங்களா, ஆமா. அவருக்கு காது நல்லா கேட்கும். ஆ, எப்பா எப்பா? என் மகன் சத்தம் போல தெரியலையா, யாரா இருக்கும் அது? இது யாரு சத்தமா தருது, ஆமா, என்னுடைய மகனை எங்கே என்று கேட்ட உடனே ஆமா, ஆமா ஐயா. அந்த வார்த்தையை காதுல கேட்டு 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 இவர் உண்மையை சொல்லிட்டாரு. ஆ, ஐயா தெரியாதனமா நான் யானை நினைச்சு ஆமா. உங்க பையனை கொன்னுட்டேன், ஆ, இந்த தெரியாதனமா கொண்டேன், மன்னிச்சுடுங்கய்யா, நீங்க தண்ணியை குடிங்க. சரி. உடனே அவர் பார்த்தாராம், என்னய்யா? எப்பா எப்பா? என் மகனை கொன்னு விட்டு எனக்கே நீ தண்ணி தாராயா, ஆமா. இனிமே நான் இந்த உலகத்துல வாழ போறது இல்ல. கிடையாது, கிடையாது. ஆனா ஒண்ணு ஆ, தசரதா, என்ன? மகனே மகனே நான் இப்ப எப்படி ஏங்கி சாவுதனோ எப்படி ஏங்கி சாகுறனோ? இதே போலத்தான் ஆ, உனக்கு 4 பிள்ளை பிறக்கும். ஆமா. 4 பிள்ளை பிறந்தாலும் ஆ, நீ மகனே மகனே நீ ஏங்கிதான் ஆ. நீ சாக போறாய். அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். ஆமா, ஆமா ஐயா. இந்த தசரத சக்கரவர்த்தி அரண்மனைக்கு வந்து 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 அவர் சொன்னபடியே 1000 யானையை கொண்டாச்சு. ஒண்ணாச்சு. கணக்கு 1000 ஆயிட்டல, ஆமா. 1000 கணக்கு ஆகி போச்சு. ஆ, இப்போ என்னாச்சு? அரண்மனை வந்து வந்து இந்த பாவத்தை எல்லாம் தீர்க்கணும் ஆமா. அப்படின்னு சொல்லி ஆ, புத்திரனை வேண்டி ஒரு புத்திர காமேஷியாக வளர்க்கிறார். வளர்க்கிறார், வளர்க்கிறார். ஐயா என்னய்யா? புத்திரனை வேண்டி புத்திர காமேஷியாகத்தை வளர்க்கிறார். வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கிறார் பாருங்க. எப்படி? எப்படி? ஐயா ஆகாயம் பூமி மட்டும், பூமி மட்டும், ஆகாயம் பூமி மட்டும், பூமி மட்டும் யாகமதை வளர்ப்பாரா, யாகமதை வளர்ப்பாரா, வானத்தீக்கும் பூமிக்குமா, பூமிக்குமா யாகமதை வளர்க்கும் போது வளர்க்கும் போது யாக நல்ல குண்டலத்தில் வேதாளோ வந்து பிறந்துதையா, இறங்குதையா, பிறந்துதையா, இறங்குதையா, அந்த நல்ல ஏதானோ இறங்குதையா, இறங்குதையா, அந்த நல்ல குண்டத்திலே வேதாளம் இருந்த போது, இறந்த போது, வேதாளம் இருந்த போது இறந்த போது அந்த அமிர்த கலசத்தோடு ஒரு வேதாளம் பிறக்கிறது. வேதாள பூதம் வந்து பிறகு கையில ஆமா. ஒரு அமிர்த கலசம், சரி. அமிர்த கலசத்தோடு வேதாளம் வந்து பிறந்தது. பிறந்தது பிறந்தது அங்கார சத்தத்துல பிறக்குது. ஆ, அங்கார சத்தத்துல பிறந்தது. பாப்பா பயந்துட்டான். ஆங்கார சத்தத்துல சரி. வந்து பிறந்தது பத்தில ஆமா. அத கையில வாங்கி 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 இவரு எந்திக்கே டர்புக்கு உறங்கிட்டு இருக்காரு. உரங்களை வேலை. அப்படியா ஆமா. ஐயா, என்னய்யா? அந்த தெய்வ பிரசாதத்தை ஆமா. மனைவிமார்கள் 3 பேர்களுக்கும் கொடுக்கிறாரு. பங்கிட்டு கொடுக்கிறாரு. யாருக்கெல்லாம் கொடுக்காரு? யாரு? யாரு? தசரத சக்கரவர்த்தி 3 மனைவி இல்ல. ஆமா. யாரெல்லாம் யாரு? சொல்லுங்க பாப்போம். நீ எவ்வளவு நேரம் கதை கட்டியா? ஆ, எங்க மாமியார் சொல்லுவாங்க, நம்பிக்கையம்மா சொல்லுங்க. அவதான் அந்த வில்லுக்காரங்கிட்ட எல்லாம் போய் கேள்வி கேட்பாங்க. ஆ, இப்ப நான் கேள்வி கேட்க சொல்லுங்க. ஆமா. ஆ? இப்ப தசரத சக்கரவர்த்திக்கு மொத்தம் 3 மனைவி. ஆமா. தூங்குத மாதிரி நடிக்க கூடாது, சரி. தூங்குத மாதிரி நடிக்க கூடாது. ஆ, தசரத சக்கரவர்த்திக்கு மொத்தம் 3 மனைவி. ஆமா. எம்மா நம்பிக்கணியம்மா ஆ, உங்களைத்தான். காது அடிச்சுக்கலாம். காது கேட்கலாம். வில்லுக்காரங்கிட்ட போய் கேட்பே இல்ல. ஆ, தசரத சக்கரவர்த்திக்கு மொத்தம் 3 மனைவி. சரி. 3 பேர் யாரெல்லாம்? கோசலை, கைகேயி, சுமித்திரை. சுமித்ரா. எல்லாருக்கும் பெரியவ யாரு? எல்லாருக்கும் பெரியவ தான் கோசலை. ஆ, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்ல அத்தை, நான் அந்த அத்தைட்ட கேட்டேன். ஐயா ஆ, முத பங்கு கோசலைக்கு. கோசலைக்கு. ஏ அம்மா, என்ன? ஏ தாய், என்னங்க? ஏ பெரியவள, ஆ, ஏ மூத்தவள. என்ன? என்ன? பயங்கரங்க. மூத்தவனா பெரியவன் அர்த்தம். ஆ, சரி. எல்லாத்துக்கும் பெரியவ கோசலை. கோசலை. கோசலைக்கு ஒரு பங்கு. சரி. ஆ, உப்பு கம்மியா இருக்கு. ஏ கைகேயி, என்னங்க நல்ல அங்க மைக்கல என்னங்க அப்படி கேட்கணும். எம்மா என்ன இந்த பாரு, கடவுளுடைய அருளால சரி இந்த அமிர்தம் சாப்பிட்டோடனே உன வயிற்றுல குழந்தை பிறக்க போகுது. ஆ சாப்பிடு. கொடுங்க ஐயா முதல்ல ஏன் சாமி கும்பிட்டு சாப்பிடு. ஆ ஏன் கைகேயி என்ன சாப்பிடு.
அப்ப கோசலைக்கு ஒரு பாகம், ஆமா கைகைக்கு ஒரு பாகம், ஆமா 3வது மனைவி பேர் என்ன தெரியுமா? என்ன அவ பேர் தான் சுமித்திரை. அதுதான் சுமி ஆ? சுமி ஒரு செல்ல பேரு. ஆமா கடவுள் இல்ல ஏன் சுமித்திரை? ஏம்மா சுமி கம்மல் போடுதா பாருங்க இவதான் கடைக்குட்டியோ? ஆமா அதான் கடவுள் திரும்பணும் பையா ஏன் சுமித்திரை? சொல்லுங்கத்தான். ஏ அப்பா, அவதான் அத்தான் இருக்கா. இதுல 2 பேரும் வாங்கி தின்னீங்கள. சரி ஏம்மா சுமித்ரா? சொல்லுங்கத்தான். ஐயா, இப்ப 3 பேருக்கு ஆளுக்கு பங்கிட்டு கொடுத்தாச்சு. ஆமா இப்ப பாத்திரத்துல கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சரி எப்படி? 3 பேருக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு. ஆமா இப்ப கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சரி இத எப்படி எடுத்தாரு? இது யாருக்கு கொடுக்க? யாரு கொடுக்கலாம் பெரியவளுக்கு கொடுக்குமா? வேண்டாம். வேண்டாம் நல்லவளுக்கு கொடுக்குமா? வேண்டாம் வேண்டாம் அப்ப கடைக்குட்டி கொடுத்துருமா? கொடுத்துருங்க எம்மா ஏன் சுமித்ரா? அத்தான் சொல்லுங்க. இந்த அம்மா உன் பங்கு பெரும் பங்கு. அப்போ என்ன நல்லா கேட்கணும். சரி கோசலைக்கு ஒரு பங்கு, ஒரு பங்கு கைகேயிக்கு ஒரு பங்கு, ஆமா கடைக்குட்டி சுமித்திரைக்கு மட்டும் 2 பங்கு 2 பங்கு. பாசம் அதிகம் ஏ அப்பா, இப்படி ஆமா அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். கொடுத்தார்கள் அமிர்தத்தை சாப்பிட்டார்கள் அல்லவா? ஆமா ஐயா கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷமா பிள்ளை இல்ல. அதை இவங்களுக்கு இவர்களுக்கு அந்த அமிர்தத்தோட மகிமையால ஆமா எப்படி இருக்கா பாருங்க. எப்படி எப்படி அவ அந்த மாதம் குழி மறந்தா, குழி மறந்தா, அந்த மாதம் குழி மறந்தா. அக்காதங்க 3 பேரும், 3 பேரும் அக்காதங்க 3 பேரும், 3 பேரும் தந்தையோட குழி மறந்தா, ஒளி மறந்த 50 நாள் கர்ப்பமானாக. போமான பெரிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள், ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 நாள். 1 மாதம் 2 மாதம் உற்ற 3 மாதமாச்சு. 1 மாதம் 2 மாதம் உற்ற 3 மாதமாச்சு. 3வது மாதத்தில முத்து முத்தா வேத்திடுமா. 3வது மாதத்தில முத்து முத்தா வேட்டிடுமா. 4வது மாதத்தில நடக்கத்தான முடியலைய. 4வது மாதத்தில நடக்கத்தானே முடியலைய. 5ஆம் மாதத்தில மாதத்தில 5வது மாதத்தில மாதத்தில 5வது மாதத்தில அங்கமெல்ல தங்க நீரோ, அங்கமெல்லாம் தங்க நீரோ. 5வது மாதத்தில அங்கமெல்லாம் தங்க நீரோ, தங்க நீரோ, அங்கமெல்லாம் தங்க நீரோ, தங்க நீரோ. அமிர்தத்தை சாப்பிட்டார் அல்லவா? ஆமா ஐயா அமிர்தத்தோட மகிமையால மகிமையாலே தேவிமார்கள் 3 பேர்களும், என்ன அக்கா தங்கச்சி 3 பேர்களும் 3 பேர்களும் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டாங்க இல்லையா? ஆமா அமிர்தத்துடைய மகிமையாலே எப்படி எப்படி அப்படியே கர்ப்பமாயிட்டாங்க. அக்கா தங்கை 3 பேர்களுமாக ஆமா ஆமோ கோசலை, கைகேயி, சுமித்ரா தேவி சுமித்ரா தேவி 3 பேர்களுமே, ஆமா அக்கா தங்கை 3 பேர்களும் கர்ப்பமானார்கள். கர்ப்பமானார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில எப்படி எப்படி அக்கா தங்கை 3 பேர்களுமாக ஆமா 5 மாத கர்ப்பமா இருக்கிறார். அடேங்கப்பா 5 மாத கர்ப்பம். அப்படி இருக்கும்போது என்னையா 5வது மாதத்தில 5வது மாதத்தில அங்கமெல்லாம் தங்க நீரோ, 5வது மாதத்தில 5வது மாதத்தில அங்கமெல்லாம் தங்க நீரோ. 6வது மாதத்தில அடிவயறு பறித்திடுமா. 7வது மாதத்தில 7வது மாதத்தில எழுந்தரிக்க முடியலையே. 7வது மாதத்தில 7வது மாதத்தில எழுந்தரிக்க முடியலையே. 8வது மாதத்தில 8வது மாதத்தில விட்டு முட்டை அடித்திடுமா. 8 முட்டை
மாதத்தில 9வது மாதத்திலே ஊளை போல சுருளுவாளா மலை போல சுருளுவாளா 10வது மாதத்தில 10வது மாதத்தில பரிபூரண கர்ப்பமானா ஏ 10வது மாதத்தில 10வது மாதத்தில பரிபூரண கர்ப்பமானா 10 மாசம் ஆயிட்டு ஏங்கப்பா ஏ அப்பா அமிர்தத்தை சாப்பிட்டார்கள் அல்லவா ஆமா ஆமையா 1 மாசம் 2 மாசம் ஐயா என்னையா 10 மாத கர்ப்பமானால் ஆமா ஆமோ 10வது மாதத்தில இப்படியப்பாடி பரிபூரண கர்ப்பமானால் 10வது மாதத்திலே பரிபூரண கர்ப்பமானால் கர்ப்பமானால் அக்கா தங்கச்சி 3 பேர்களும் 3 பேர்களும் கோஷல கைகேகி சுமத்ரா தேவி 3 பேர்களுமாக இப்படியப்பாடி 10வது மாதத்திலே ஆமா இப்ப யாரு வந்து பிறக்க போறா யார் ஐயா யாரு வந்து பிறக்க போறா யாரு அந்த கோஷலா தேவி அம்மா திருவயத்தில ஆமா ஐயா எப்படிப்பட்ட நேரம் இப்படி நேரம் எங்க ஐயா எல்லாருக்கும் பெரியவர் யாரு தெரியுமா யாரு எல்லாத்துக்கும் பெரியவர் ஐயா ஸ்ரீராமமூர்த்தி ஸ்ரீராமமூர்த்தி இப்ப ஐயா ராமர் வந்து பிறக்க போறாரு ஆமா 10வது மாதத்தில சரி அந்த கோசலைய திருவயற்றில் கோசலைய திருவயற்றில் அழகுடனே பிறந்தாரே ஓடுங்கம்மா ஒரு குழவ ஓடுங்கம்மா ஒரு குழவ மணிக்குழவ ராமா 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 என்று ராமா என்று ராம வந்து ராமா வந்து பிறந்தாரா ஓடுங்கம்மா ஒரு குழவ மணிக்குழவ ஸ்ரீராமா ஸ்ரீராமா ராமா அயோத்தியே ராமா ஏ ஹரிராமா ஸ்ரீராமா 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 அயோத்தியே ஆண்ட ராமா வந்து ஆமா பிடிக்க குணபிடிக்க நல்ல பாம்பு நல்ல பாம்பு தாலாட்ட தாலாட்ட கடலில் பள்ளி கொண்ட ஏ பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஏ பால்கடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பச்சமாலே வாரும் ஐயா சங்கு சக்கர ஆமா வீரலேக சங்கு சக்கர சக்கர வீரலேக தாமரைப்பூ மறைப்போ முகத்தடேக முகத்தலேக ஆளிலை மேல் பள்ளி கொள்ளம் பள்ளி கொண்ட பள்ளி கொள்ளம் பள்ளி கொண்ட ஹரிராமா ஆதிலை மேல் பள்ளி கொள்ளம் பள்ளி கொண்ட பள்ளி கொள்ளம் பள்ளி கொண்ட ஹரிராம இவர்தானே துளசிமணி மார்பலேக தூயவரே தூயவரே ரகுராமா ரகுராமா அலைகடலில் அழகல்ல சயன செய்யும் சயன செய்யும் ஹரிராமா ஹரிராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஆளிலை மேல் பள்ளி கொள்ளம் பள்ளி கொள்ளும் பள்ளி கொள்ளம் பள்ளி கொள்ளும் அச்சுதனாலந்தி ஏ ஆதிலை மேல் பள்ளி கொள்ளும் பள்ளி கொள்ளும் பள்ளி கொள்ளும் அச்சுதண்ணா இவர்தானா நாமோ ஆமா 27 27 அயோத்திய ஆளவந்த பிறந்த எங்கள் ஐயா ஆமா ரகுராமன் வந்து பிறந்தார் பிறந்தார் எல்லாருக்கும் பெரியவர் மூத்தவர் வந்து பிறந்திருக்காரு ஆமா யாரு வந்து பிறந்திருக்கா ராமர் வந்து பிறந்திருக்கிறார் எங்க ஐயா ராமர் வந்து பிறந்திருக்காரு ஆமா ராமர் கூட பிறந்தது மொத்தம் 4 பேரு சரி எல்லாருக்கும் தெரியுங்களா ஆ, ராமாயணம் டிவில பாக்கோம்ல ஆமா ராமர் கூட பிறந்த மொத்தம் 4 பேரு ஆமா அப்படிதானே ஆமாய்யா சரி முதல்ல பிறந்த ராமர் ஆ, 2வது பிறந்த யார்
நீ கரெக்டா சொன்னா உங்களுக்கு 50 ரூபாய் பரிசு. ஏன் ராமர் கூட பிறந்தது மொத்தம் 4 பேரு. ஆமா அப்படிதானே? ஆமையா. நீ கரெக்டா சொல்லுங்க அப்போ. ராமர் கூட பிறந்தது 4 பேரு. கேட்கல. ஆமா அண்ணன் தம்பி மொத்தம் 4 பேர் இல்லையா? சரி. அப்போ முதல்ல பிறந்தது ராமர். ராமரு. ரெண்டாவது பிறந்தது ராமர் தம்பி. சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது பிறந்தது ராமர் தம்பி தான். அதான் யாரு? யாரு? மொத்தம் 3 பேர்ல. ரெண்டாவது பிறந்தது லட்சுமணன். தப்பு. ராமனுக்கு அடுத்தால பிறந்தது லட்சுமணன் கிடையாது, பரதன். எல்லாருமே ராமர் லட்சுமணன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா தப்பு. டிவில போட்டுட்டு இருக்காங்க. சரி. முதல்ல பிறந்தது கோசலை வயத்துல ராமன். இரண்டாவது பிறந்தது யாரியா? இத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. 30 வருஷமா கதை கேட்டா போறாது. சரி. இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமா இல்லையா? இரண்டாவது பிறந்தது யாரு? யாரு? கைகேயி அம்மா வயத்துல பிறந்தது பரதன். அந்த பரதனுக்குத்தான் நாட்டை பட்டம் சூட்ட போய் தான் ராமர் காட்டுக்கு போவார். ஆமா. லட்சுமணன் ரெண்டாவது பிறந்தாம்னா லட்சுமணனுக்கு எல்லாம் நாட்டை சூட்டணும். சரி. இரண்டாவது பிறந்தது பரதன். கைகேயிக்கு சண்டை போடுவா, என் பிள்ளை பரதனுக்குத்தான் இந்த அயோத்திய பட்டம் சூட்டணும் அப்படின்னு சண்டை போட்டுதான் சரி ராமரை 14 வருஷம் காட்டுக்கு போவார். மூன்றாவது பிறந்ததுதான் லட்சுமணன். முதல்ல பிறந்தது ராமன். ராமன் பிறந்த நேரம் என்ன நேரம் தெரியுமா? சித்திரை மாசம், ஞாயிற்றுக்கிழமை, மத்தியானம், மதியம், கர்க்கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம் ஐயா பிறந்தது. லட்சுமணன் பிறந்தது ஆயிலி நட்சத்திரம். ராமன், பரதன். மூணாவது சுமுத்திரைக்கு லட்சுமணன். சுமுத்திரைக்கு 2 பிள்ளை. ஏன் 2? அந்த பாயாசத்தை 2 திருப்பி சாப்பிட்டா பாத்தீங்களா? 2 திருப்ப அமிர்தத்தை சாப்பிட்டதுனால ரெட்ட குழந்தை லட்சுமணனும் சத்ருகனும் பிறந்தார்கள். அப்ப தாய்மார்கள் 3, பிள்ளைங்க 4. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் 4 பேர்கள் வந்து பிறந்தார்கள். அழகாக பிறந்தார்கள். எங்க மாமியார் கேள்வி கேட்டோன்னே ஓடி போயிட்டாங்க. என்ன என்னாச்சு பாருங்க, இது நமக்கு செட் ஆகாது ஐயா. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் 4 பேர்கள் வந்து பிறந்தவொடனே எல்லாருக்கும் பெரியவர் தான் எங்க ஐயா ராமா. ராமர் பிறந்தோடனே மக்கள் எல்லாரும் என் பெருமாள் ஸ்ரீராமனை பாடுகிறார்கள். எப்படி பாடுகிறார்கள்? ராமாவும் சரணம் ஹரி ராகவனே சரணம், ராமாவும் சரணம் ஹரி ராகவனே சரணம், ராமாவும் சரணம் ஹரி ராகவனே சரணம், ராமாவும் சரணம் ஹரி ராகவனே சரணம். அயோத்தியில பிறந்து வந்த ஹரிராமா சரணம், அயோத்தியில பிறந்து வந்த ஹரிராமா சரணம், ராமாவும் சரணம் ஹரி ராகவனே சரணம், ராமாவும் சரணம் ஹரி ராகவனே சரணம். கோசலையா பெற்றெடுத்த கோதண்டனே சரணம், கோசலையா பெற்றெடுத்த கோதண்டனே சரணம். அயோத்தியே ஆள வந்த ஹரிராமா சரணம், அயோத்தியே ஆள வந்த ஹரிராம சரணம். ராகவா ராமச்சந்திர ராகவா, ராகவா ராகவா ராமச்சந்திர ராகவா, ராகவா ராமச்சந்திர ராகவா, ராகவா ராகவா ராமச்சந்திர ராகவா. அயோத்தியில் பிறந்தவா அச்சுதனே ராகவா, அயோத்தியில் பிறந்தவா அச்சுதனே ராகவா, அயோத்தியில பிறந்தவா அச்சுதனே ராகவா, அயோத்தியில் பிறந்தவா அச்சுதனே ராகவா. அடே அப்பா, 12 வருஷம் புள்ள இல்லாதவங்களுக்கு 4 குழந்தை. 4மே ஆம்பளை பிள்ளை. அடே அப்பா, 4 பிள்ளைகள். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் 4 பிள்ளைகள் பிறந்த உடனே அழகாக வந்து பிறந்த உடனே பார்த்தாக தாய்மார்கள். ஆகா,
ஒரு பிள்ளை பிறந்தாலும் ஆமா இப்படி பிறக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமையா குழந்தையை கையில் எடுத்தான். இருந்தார் பிள்ளையை கையில் எடுத்து குளிப்பாட்டினால் சேனை போட்டால், ஆமாம் ஐயா நிலத்தை கிள்ளி போட்டு வைத்தால், போட்டு வைத்தார் மானே மரகதமே அப்படி என்று சொல்லி பிள்ளையை கையில் எடுத்து ஆமாம் ஐயா வாரி மெல்ல கையில எடுப்பா வலது கண்ணா முத்தமிட்டா வாரி நல்ல கையில எடுப்பா வலது கண்ணா முத்தமிட்டா வாரி மெல்ல கையில ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய 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 ஜெய ராம் ராமன் பிறந்தது நவமியிலே நட்ட நடுப்பகல் வேளையிலே கண்ணன் பிறந்தது அஷ்டமியிலே ஆரிரு நடுநிசி வேளையிலே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். மக்கள் கவனமா கேட்கணும். என்ன அதாவது எல்லாருமே ஒரு வேலையை ஆரம்பிக்காங்கன்னு வைங்களேன், என்னையா ஒரு கோயில் கூட கொடுத்தாலும், ஆமா ஒரு கல்யாணம் நடத்தினாலும், சரி ஒரு சடங்கு நடத்தினாலும் நடத்தினாலும் அஷ்டமி நவமி பார்ப்பாங்க. அஷ்டமி நவமி பார்ப்பாங்களா பார்க்கலையா? ஆமா ஆமா அஷ்டமில வைக்க மாட்டாங்க, நவமில வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன அது தப்புங்க. தப்பா? ஏன் தெரியுமா? என்னையா? எங்க ஐயா ராமர் பிறந்தது என்ன தெரியுமா? என்ன என்ன நவமி. நவமில. கிருஷ்ணன் பிறந்தது என்ன தெரியுமா? என்ன என்ன அஷ்டமி. இத மாத்தி அமைக்கணுங்களுக்கு தான் ஐயா பிறந்ததே. அது பாட்டை கேளுங்க. ராமன் பிறந்தது நவமியில, ராமன் பிறந்தது நவமியில, நட்ட நடுப்பகல் வேளையில, கண்ணன் பிறந்தது அஷ்டமியில, ஆரிரு நடுநிசி வேளையில. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ராமன் பிறந்தது நவமியில, நட்ட நடுப்பகல் வேளையில, கண்ணன் பிறந்தது அஷ்டமியில, ஆரிரு நடுநிசி வேளையில. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ராமன் பிறந்தது அரண்மனையில், நன்றாய் பார்த்தனர் மக்களெல்லாம், கண்ணன் பிறந்தது கடும் சிறையில், கண்டவர் தாயும் தந்தையுமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். சூரிய குலத்தில் ராமனுமே தோன்றினான் பெருமை சேர்த்திடவே, சந்திர குலத்தில் கண்ணனுமே வளர்ந்தான் பெருமை தந்திடவே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். மனிதரை போல இவ்வுலகில் வாழ்ந்து காட்டினான் ராமனுமே, மாயா ஜாலம் பல புரிந்து வாழ்ந்தவர் நீல கண்ணனுமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ராமன் பெற்ற குணங்கள் எல்லாம், ராமன் பெற்ற குணங்கள் எல்லாம்
நாமும் பெற்று சிறந்திடுவோம் கண்ணன் கீதையில் கூறியதை கருத்தினில் கொண்டே உயர்ந்திடுவோம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் 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 வாழ்ந்து காட்டிய ராமனையும் வழியை காட்டிய கண்ணனையும் வாழ்ந்து காட்டிய ராமனையும் வழியை காட்டிய கண்ணனையும் வாழில் என்றும் மறவோமே மறவோம் மறவோமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் 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 கூட சேர்ந்து பாடின எல்லாருக்கும் நன்றி. ஆமா அப்போ நல்லா கேட்கணும். என்னய்யா அதாவது ஆமா இந்த அட்டமி நவமியில வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன என்ன அது தப்புடா ஐயா, அதை மாத்தி அமைக்கணும் சரி அப்படின்னு தான் சொல்லி ராமர் பிறந்ததே நவமி, நவமியில கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமி ஆமா இல்லையா? அப்ப ராமன் பிறந்தது நவமி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நம்ம பிறந்தனாலே நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமா அவர் சொல்லுதாவா சரி எங்க பிறந்தனால எங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமா ராமர் பிறந்த நாள் கிருஷ்ணன் பிறந்த நாள் நாங்க எங்க ஞாபகம் வைப்போம். சரி எல்லாம் வச்சுக்கணும் ஆமா இல்லையா? ஆமையா அப்படி அழகாக இங்க ஐயா ராமர் வந்து பிறந்திருக்கிறாரு. பிறந்திருக்கிறார் அல்லவா குழந்தை பிறந்த உடனே என்ன ஏ அப்பா என்னாச்சு உலகத்தை பத்தி அண்ணனுக்கு ஆமா குழந்தை பிறந்த உடனே ஆமா அந்த வீட்டுல சத்தம் கேட்கணும். என்ன என்ன சத்தம் கேக்கு? என்ன சத்தம் என்ன சத்தம்? எப்படி உழவ சத்தம். உழவு சத்தம் அந்த காலத்துல அந்த காலம்னா எப்போ? ஆமா பழைய காலத்துல எப்போ ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா குழவ சத்தம் கேக்குமா? உழவு சத்தம் கேட்கும் இப்ப எங்க குழவ சத்தம் கேக்கு? ஆமா எங்கேயாவது குழவ சத்தம் கேக்கா? கிடையாது ஒரு பெண்ணா பிறந்தவர் 2 விஷயத்த படிச்சு வச்சுக்கணும். என்னய்யா தாய்மார்கள் எல்லாம் கவனமா கேளுங்க. என்ன என்ன ஒரு பெண்ணாக பிறந்தவள் வந்து 2 விஷயத்த கத்து வச்சுக்கணும். என்னய்யா மாமியார் கூட நாத்தனார் கூட சண்டை போடையா ஐயோ ஆ அது இல்லையா, சரி சண்டை போடுறதையா கத்து வச்சுக்கிடுவாங்க. அப்ப என்னது பெண்ணாக பிறந்தவாறு என்ன தெரியுமா கத்து வச்சுக்கணும்? என்னய்யா என்னது இப்ப வந்து தை மாசம் 1ஆம் தேதி ஆமா என்ன வரும்? பொங்கல். தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் வரும். ஆமா அப்ப வீட்டுல பொங்க பானை அவங்க வீட்டுல பொங்கல் விடுவோம் இல்லையா? சரி பொங்க பானை பொங்கும் போது ஆமா என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிடணும் ஆமா பொங்க பானை பொங்கும் போது என்ன கொலை விடணும். உழவு ஒண்ணு அப்ப நாம வீட்டுல பொங்க பானை விடும்போது அடுத்த வீட்டுல ஆளு வந்து கொலை விடுவாங்க. ஆமா அப்ப பெண்ணா பிறந்தவ கத்து வச்சுக்கிட்டு என்னது? என்னது குலவை போட கத்து வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் குலை போட தெரியும்? அந்த பாருங்க என்னப்பா அங்க பாரு எல்லாத்துக்கும் குலை போட தெரியுமா? சரி அப்ப குலவை போட தெரிஞ்சு வச்சுக்கணும். கட்டாயம் தெரியணும் யார்கிட்டயுமே நம்ம அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமா 2வது நிதமா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னய்யா உலகத்துல ஒரு பெண்ணாக பிறந்தவள் என்னைக்குனாலும் ஒரு நாள் அவ தாயாகத்தான் போறா. ஆமா அப்படிதானே? அப்போ என்ன பெத்த தாய் வந்து அந்த பிள்ளைக்கு சரி தாலாட்டு பாடணும். தாலாட்டு பாட்டு தாலாட்டு பாடணும். அது எந்த ஸ்கூல்ல சொல்லி இருக்காங்க? தாலாட்டா? ஆமா தாலாட்டு எல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொண்டாங்க. பள்ளிக்கூடத்துல கிடையாதா? அந்த தாயாகப்பட்டவள் தாலாட்டு படிச்சு வச்சுக்கணும். சரி இங்க ஐயா ராமர் பிறந்திருக்காரு இல்லையா? ஆமையா ராமன் லட்சுமணன் பரதன் சத்துருக்கன் 4 பேர்கள் பிறந்திருக்கா அல்லவா? ஆமா ஐயா தாயாகப்பட்டவள் எப்படி தொட்டில போட்டு தாளாட்டுறா தெரியுமா? எப்படி எப்படி ஹரிராம பெருமாளை தொட்டில போட்டு தாளாட்டுறாங்க. ஆமா தாளாட்டிருமா? ஆனா யாரும் தூங்கிட கூடாது. ஐயா ஆமா யாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம தாளாட்டை கேட்டு யாரும் தூங்க மாட்டாங்க. ஆமா அப்படியே தொட்டில படுக்க வைத்து எங்க ஐயா ராமர் லட்சுமணன் பரதன் சத்துருக்கன் 4 பேர் பிறந்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த தாயாகப்பட்டவள் குழந்தை பிறந்தனே ஒரு குலவை போட்டா பாருங்க. ஏ அப்பா எல்லாரும் போடுங்க